உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க? யாராவது காப்பாத்துங்க. ஹெல்ப்! யாராவது காப்பாத்துங்க. ஹெல்ப்! யோ! எங்க? ஹெல்ப்! யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப்! என்னங்க? ஜனனி போய்டு. நீ போய்டு. நீ உள்ள வராத. நீ உள்ள வந்தா ஓ உயிருக்கு ஆபத்து. ஜனனி என்ன பத்தி கவலைப்படாத. நீ போய்டு. ஐயோ நகராதீங்க. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. இருங்க. நீ போய்டு ஜனனி. போய்டு. போ. தள்ளி போங்க. தள்ளுங்க. தள்ளுங்க. எனக்கு கை கொடுங்க. ஜனனி நீ இங்க வந்த. வா வா. பாத்து வா வா வா. திடீர்னு குடிசையில தீ பத்திக்கிச்சு. ஐயோ டேய் சிவா, என்னடா சொல்ற? நான் ஏதோ கண்ணா சந்த தூங்கிட்டேம்மா. தீ பிடிச்சதுன்னு தெரிஞ்ச உடனே என்னை காப்பாத்தினது ஜனனி தான். அப்பதான் ஜனனிக்கு கையில் அடிபட்டுருச்சு. நம்ம தோப்புல இந்த மாதிரி நடந்ததா நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. இத்தனை நாள் இல்லாம இது எப்படி நடந்தது? அக்கா, நீங்க சொல்றத கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கே. இத பாருங்க, ஆளாளுக்கு ஒண்ணு பேசாதீங்க. எத்தனை நாள் நடக்கலனா இப்ப நடக்க கூடாதுன்னு இருக்கா? 2 பேரும் எந்த சேதாரமும் இல்லாம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அத நினைச்சு சந்தோஷப்படாம ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. மா, உனக்கு ஏதாவது புரியுதா இல்லையா? நம்மள எத்தனை தடவை தோட்டத்துக்கு போயிருக்கோம். அப்ப இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அமராவதி, கரெக்டா கேட்ட. இப்ப இந்த வீட்ல இதெல்லாம் நடக்குதுன்னா அது இந்த வீட்டுக்கு வந்தவளோட ராசி. கழுத்துல தாலி ஏறின அடுத்த நாளே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதுவே யார் செஞ்ச புண்ணியமோ, மாப்பிளைக்கு நல்ல வேளை எதுவும் ஆகாம உயிரோட வந்துட்டாரு. இவ வீட்ல காலடி எடுத்து வச்ச நேரம் தோப்புல குடிசை எரிஞ்சு போச்சு. இனி அடுத்து இந்த வீடு தான் எரிய போகுது. நிறுத்துறீங்களா? என்ன பேசுறீங்க அத்தை? நீங்க வயசுல பெரியவங்க தானே. இதே ரம்யாக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? இப்படிதான் வாய்க்கு வந்தபடி பேசிருப்பீங்களா நீங்க? ஜனனிய உயிரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. அதெல்லாம் உங்க யாருக்குமே பெருசா தெரியல. குடிசை எரிஞ்சிருச்சான், தீ பத்திக்கிச்சான். நீங்களாம் என்ன பேசுறீங்க, என்ன யோசிக்கிறீங்கன்னு ஒரு மண்ணு புரியல. ஃபேமிலியா நம்ம. மச்சான், இப்ப இவங்க என்ன அப்படி தப்பா பேசுறாங்க? இவ்வளவு பேச்சு பேசுறீங்க? உங்களுக்கு இப்படி நடந்துச்சுங்கிற ஆதங்கத்துல தான் இப்படி பேசுறாங்க. அவங்கள போய் இப்படி தப்பா பேசிட்டு இருக்கீங்க. மத்தவங்களுக்கு உங்க மேல இருக்கிற அக்கறையை விட இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் அக்கறை அதிகம். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. மாப்பிள்ள, நம்மள பத்தி யோசிச்சிருந்தானா இப்படி ஒரு காரியத்தை அவன் பண்ணிருக்க மாட்டானே. சுயநலமா யோசிக்க போய் தானே எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு. என்னங்க, மத்தவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களாவது புரிஞ்சுக்க வேண்டாமா? அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து 2 பேரும் உயிர் பழிச்சு வந்திருக்காங்க. ஆறுதலா பேசலன்னா கூட பரவாயில்ல, இப்படி பேசுறது தப்பா இருக்குங்க. மா,
உன்னை அவ என்ன சொல்லி மயக்கி வச்சிருக்கானே தெரியல. கண்ணை மூடிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இப்ப எங்களை பத்தி யோசிக்கிறத விட உங்க மருமகளை பத்தி யோசிக்கிறத உங்களுக்கு முழு வேலையா போச்சு. சிவாக்கு இப்படி ஆயி போச்சேன்னு பதறி போய் பேசிட்டு இருக்கோம் நாங்க. ஆனா உங்களுக்கு உங்க மருமகளை பத்தி பேசவே கூடாது. நல்லா இருக்குமா நீங்க பேசுறது? ஏய், எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு பேசாம இருக்கீங்களா? அண்ணா, இங்க எல்லாருக்கும் உன் மேல இருக்கிற பாசமும் அக்கறையும் உனக்கு புரியவே போறது கிடையாது. அது புரிஞ்சிருந்தா மாமா ஏன் இப்படி பேச போறாரு? இப்ப எதுக்கு எல்லாரும் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கோம்? அண்ணனுக்கு நம்ம என்ன பேசினாலும் தப்பா தான் தெரியும். ஓகே, நான் பேசுனது தப்பாவே இருக்கட்டும், சரிங்களா? ஜனனி பாப்பா. ஜனனி, நீ எதுக்கும் வருத்தப்படாதமா. எல்லாரும் சிவா மேல இருக்கிற பாசத்திலயும் அக்கறையிலயும் தான் இப்படி பேசுறாங்க. மா போதும்மா. யார் யார் என்னென்ன நினைச்சு பேசுறாங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். ம், வா வா. நீ எனக்கு கிடைச்ச ஒரு அழகான பொக்கிஷம். இந்த நிமிஷம் உனக்காக மட்டும் வாழணும்னு தோணுது. என்னங்க என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்க? ஜனனி, நம்ம காதலிச்சது ஞாபகம் இல்லைன்னாலும் இனி நான் உன்னை காதலிக்க போற ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப உண்மையாவும் ஆத்மார்த்தமாவும் இருப்பேன். இதெல்லாம் கனவா? இந்த நிமிஷம் நான் ஜனனியை பத்தி என்ன ஃபீல் பண்றேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு மாதிரி குழப்பமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் அந்த கனவு அழகா தான் இருந்துச்சு. ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஏய், இங்க என்னடி பண்ற? மா அங்க பாருமா. ஏய் ஜனனி, என்னாச்சு? என்னாச்சு? வந்துட்டாண்டி. இந்த வேலையெல்லாம் யார் பண்ண சொன்னா உங்ககிட்ட? அம்மா சொன்னாங்களா? நான் தான் பண்ணேன், அம்மா எதுவும் சொல்லல. தேவையா? இதெல்லாம் மலேசியால பார்க்க கூட செஞ்சிருக்கு. இவா கண்ணை காட்டு. இல்ல வேண்டாம், சரியாயிடும். கண்ணை காமி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.